அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நாளை மறுநாள், அதாவது ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தல். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணியிருப்பீங்க எல்லாரும். அதே சமயத்தில் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதையும் முடிவு பண்ணியிருப்பீங்க. இந்த காணொலியில் நான் என்ன பேச போகிறோம்னா, ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் பேச போகிறேன். அரசியல் மக்கள் சேவை. அதாவது அரசியல் என்பது மக்களுக்காக, மக்களோடு துணை நின்று மக்கள் நலனுக்காக இலவச கல்வி, இலவச மருத்துவம், சுத்தமான குடிநீர், மக்கள் நலனுக்காக செய்யக்கூடியதான் அரசியல். ஆனால் இங்கு உள்ள ஆட்சியாளர்கள் அப்படி செய்வதில்லை. தங்களுடைய சுயநலத்திற்காகவும் பணத்திற்காகவும் மட்டுமே இங்கு அரசியல் செய்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. எந்த போராட்டமாக இருக்கட்டும், மருத்துவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், மீனவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், தென் மாவட்டங்களில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட போதும் கூட மக்களோடு மக்களாக நின்று பணி செய்தவர்கள் நாம் தமிழர் கட்சியினர். நிதி இல்லாட்டும் கூட மற்றவர்களிடம் நிதி வாங்கி மக்களோடு மக்களாக நின்றார்கள். ஆனால் மற்ற கட்சி நின்னாங்க, கொஞ்சம் நின்று அப்படியே விளைவிக்கிட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி அல்ல, மக்களோடு மக்களாக நிற்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் அந்த போராட்டத்திலும் கலந்து கொண்டார்கள். மக்களுக்காக எந்த போராட்டம் என்றாலும் முதல் கட்சியாக கலந்து கொள்வது நாம் தமிழர் கட்சி. அதனால்தான் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத கட்சியாக இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த உண்மைதான். 50 ஆண்டுகள் ஆண்ட திமுக, அதிமுக மாற்றி மாற்றி ஆண்டுட்டாங்க. ஆனால் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கவில்லை. எங்கள் ஊரில் கூட அரசு மருத்துவமனை 2 வருடமாக கட்டப்படாமல் உள்ளது, இடிந்த நிலையில் தான் உள்ளது. அதை தீர்க்க கூட ஒரு வழியும் இல்லை. இந்த வேட்பாளர்கள் வருவாங்க, மற்ற கட்சி வேட்பாளர்கள் சொல்லுவாங்க, உங்கள் தொகுதியை சிங்கப்பூர் மாற்றிடுவோம், சிங்கப்பூர் மாதிரி, அமெரிக்கா மாதிரி மாற்றிடுவோம் என்று தேர்தல் அறிக்கைகள் கொடுப்பார்கள். ஆனால் நன்றியுரை கூட சொல்ல வரமாட்டார்கள். நாம் தமிழர் கட்சி இனத்திற்காகவும், மொழிக்காகவும், மண்ணுக்காகவும், மக்களுக்காகவும் நிற்கிறவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சி. நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். நாளை மறுநாள் ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். ஒளிவாங்கி சின்னத்தில் அனைத்து மக்களுக்கும் வாக்களியுங்கள். குறிப்பாக இளைஞர்கள் அவர்களோடு குடும்பத்தோடும், குடும்ப உறுப்பினர்களிடமும், நண்பர்களோடும், உறவினர்களோடும் எல்லாத்தையும் சொல்லுங்க, இந்த மாதிரி கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்க. குறிப்பாக இயற்கை வளம், தென்காசி, கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய இயற்கை வளங்கள் பெருகிய மாவட்டங்களில் மலைகளையும் மண்ணையும் எல்லாத்தையும் கடத்திட்டு போய் அப்படியே கேரளாவுக்கு, பக்கத்தில் உள்ள மாநிலம் கேரளாவிற்கு விற்பனை செய்கிறார்கள். இங்குள்ள ஆட்சியாளர்கள் சரியில்லை என்பதுதான் நான் சொல்ல வேண்டும். இங்குள்ள ஆட்சியாளர்கள் சரியில்லாத காரணத்தினால்தான் இங்குள்ள மலைகளையும் மண்ணையும் வெட்டுகிறார்கள். ஆனால் அங்கே கேரளாவில் மலைகளையும் மண்ணையும் மரங்களையும் எடுக்க தடை. ஆனால் அங்கிருந்து மருத்துவ கழிவுகளையும், கோழி கழிவுகளையும், எல்லா கழிவுகளையும் இங்கு இந்த தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டி செல்கிறார்கள். இது தடுக்கப்படவில்லை. இயற்கை வளங்கள் தான் நமக்கு முக்கியமான ஒன்று. நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். நாளை மறுநாள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளிவாங்கி சின்னம். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வாக்கு இயந்திரத்தில் ஒரு எண் கொடுத்திருப்பாங்க. எனக்கு தென்காசி மாவட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் இசை மதிவாணன் அவர்கள் நிற்கிறார்கள். அவர்களுக்கு வாக்கு இயந்திரம் வரிசை எண் 8 உள்ள ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களியுங்கள். மாற்றம் என்பதுதான் சொல் அல்ல, செயல். இது எளிய மக்களின் அரசியல் புரட்சி. இந்த மண்ணையும் மக்களையும் காக்க கொள்கை கோட்பாட்டோடு நிற்கின்ற ஒரே கட்சி தனித்து நிற்கிறது. நீங்கள் அனைவரும் சிந்தித்து வாக்களியுங்கள்.